அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது இங்கே பாருங்க, கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் நிறுத்தினது காட்டியிருந்தேங்க. இதில் வந்து நம்ம ஒரு காருக்கு பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது பாருங்க, ஈச்சருங்க. இதில் வந்து ஃபுல் லோடு எடுத்துகிட்டு வரனால தான் நம்மளுக்கு 2 நாள் 3 நாள் முடிக்கிற ஒர்க்கு 2 நாளில் முடிச்சதுங்க. இது வந்து காரமடை ரோட்லேயே வந்து செங்காலிபாளையன்ட்டு கிராமத்து சைடுங்க. இது என்ன பர்பஸ்க்கு போட்டிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கோழி வளர்ப்புக்கு போட்டிருக்காங்க. அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நம்மளோட போர்டு ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட்ஸ் ஃபார் சிவகுமார் இன்ஜினியர். இதில் வந்து ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, இன்னொரு அனதர் நம்பர் நம்ம விசிட்டிங் கார்டில் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் நிறுத்தினது காட்டியிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள், இது எல்லாமே வந்து 8 அடி போஸ்ட்டுங்க. 8 அடி போஸ்ட் டிஃபால்ட் 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி 6 ஸ்லாப்புங்க. இது என்ன பர்பஸ்க்குன்னா கோழி வளர்ப்புங்க, நாட்டுக்கோழி வளர்ப்பு. இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து நல்லா போயிட்டுருக்குனால அவங்க வந்து ஃபார்மர், விவசாயிங்க. அவர் வந்து இந்த ஐடியா பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நீட்டாக இருக்கிறனால நம்மளை கூப்பிட்ருக்காருங்க. காரமடை சைட்டுங்க, காரமடை ரோட்லுங்க, செங்காலிபாளையம்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஹோல்ஸ் டிசைனு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எதனால ஏர் சர்க்குலேஷன், இந்த நாட்டுக்கோழி வந்து ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம்னால நம்ம ஹோல்ஸ் டிசைன் போட்டு கொடுத்துருக்கோம். இவருக்குன்னு அந்த தனி மோல்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டிசைன் மோல்டு வந்து கீழே வந்து பட்டன் டிசைனுங்க, மேலே வந்து ஹோல்ஸ் டிசைனு. இதில் வந்து பிளைனும் கொடுக்கலாம். இவங்க பட்டனை வந்து கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இதே எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கேன். க்யூரிங்கு 1, 2வது சிமெண்ட்டு 2 மட்டும்தான் டிஃப்ரெண்ட் பண்ண முடியும். மற்ற எதுவுமே இந்த டிஃப்ரெண்ட் பண்ண முடியாதுங்க. இது 15 நாள் க்யூரிங்கு. ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் 15 நாள் க்யூரிங்கு. அதே மாதிரி ஒரு 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 மூட்டை மிக்ஸ் பண்ணால் 8 பீஸ் அர்த்தம் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இது கம்பிலையோ வேறு மற்ற இதுலையோ எதுலையுமே வந்து நம்ம மாற்ற முடியாது. இதை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுங்க. சார் காட்டு வரப்பாருங்க. அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூங்க, இது பேக் சைடு வியூ. சார் காட்டுங்க சார். அப்படியே சார், அப்படியே சுற்றி வந்துடு கொடு. இங்கே பாருங்கள், இது பேக் சைடு வியூவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடிங்க. 50 அடி அந்த பக்கம் ஒரு 20 அடிங்க. ரைட் சைடில் ஒரு 20 அடிங்க. வேலை முடிச்சாச்சுங்க. ஒரு 3 நாளில் வேலை முடிச்சாச்சு. இது A to Z நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், வாழைத்தோப்பு பக்கத்தில் நீட்டாக அவங்க வேலை முடிச்சிட்டாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 3 மேஸ்திரிங்க. 3 மேஸ்திரி நம்ம எதுக்காக விட்றோம், ஒரு ஃபீல்டுலேயும் 3 மேஸ்திரி எதுக்காக விட்றாங்கன்னா வேலை சுத்தமாக நடக்குங்க. ஒருத்தர் வந்து ஒரு வேலை உடம்பு சரியில்லை, ஒருத்தர் வேலை டயர்டு, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஐடியா கிடைக்கலன்னா இன்னொரு மேஸ்திரி ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் நம்ம 3 மேஸ்திரி விட்றோம். நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் அதிகம் தானுங்க. மேஸ்திரி விடுறது அதிகம் தான், தப்பு இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு வேலை வந்து குயிக்காக முடிகிறதுனால நமக்கு 3 மேஸ்திரி வச்சு நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், உள்ள பேக்கிங் பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் நம்ம பேக்கிங் கொடுத்துட்றோம். இது எதனால் பேக்கிங் கொடுக்குறோன்னா, இங்கே பாருங்கள், பேக்கிங் பற்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் பேக்கிங் கொடுக்குறதுனால நம்மளுக்கு இன்னும் மழை காலத்துலேயும் காற்று காலத்துலேயும் வருஷங்கள் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் எவ்வளோ நீட்டாக மேஸ்திரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் லைஃப் நல்லா இருக்குங்க. காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம காட்டியாச்சு. இந்த ஃபுல் சைடு காட்டியாச்சுங்க. இதே மாதிரி ரெடிமேட் காமெண்ட் தான் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி. இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, இதே மாதிரி பல்லடத்தில் வந்து நாய் செட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி இல்லைங்க, ஓப்பன் இது இல்லைங்க. ஒரு 15 செட்டு வந்து தடுக்கிற மாதிரிங்க. 100 அடி போட்டு அந்த 15 சிட்டிங்கில் தடுக்கிற மாதிரி போட்டு கொடுத்தோம். அது நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கோழி பண்ணைக்கு படுத்துருக்கோம், நாட்டுக்கோழிக்குங்க. மறுபடியும் வந்து பிராய்லர் கோழிக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டு பண்ணைக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். மாட்டு பண்ணைக்குங்க. மாடெல்லாம் விவசாயிகளுக்கு மாடு பண்ணை போடும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் ஆயிடுது. இது கிட்டத்தட்ட 1 லட்சத்தில் 70,000 வேலை முடிஞ்சிருங்க. ரீயூஸ் பண்ணிக்கலாம். 1. 2வது வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸு ரொம்ப கம்மிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குயிக் ப்ராசஸ்ங்க. குயிக் ப்ராசஸ்னால் இப்போ பாருங்கள், செங்கல் கட்டி நம்ம கருங்கல் கரைச்சி விட்டு மேசனால் பிடிச்சி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுதுங்க. இது 3 நாளில் உங்களுக்கு முடிஞ்சிருது. அதனால் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை, ரீயூஸ் பண்ணிக்கலாம். நல்லபடியாக இருக்குங்க. அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த மாதிரி செட் இருந்தால் கால் பண்ணுங்கள். விசிட்டிங் கார்டு வச்சு முடிச்சு. இங்கே பாருங்கள், இதில் மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குங்க. நீங்கள் கால் பண்ணலாம். பாருங்கள், விசிட்டிங் கார்டில் 2 மொபைல் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.